ஆருஷி தல்வார் கொலை வழக்கு டிசம்பர் 2010 இல் சிபிஐ கூட்டம் நடந்தது. இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான காரணம் 13 வயதான ஆருஷி தல்வார் மற்றும் 56 வயதான ஹேம்ராஜ் கொலை வழக்கு 2 ஆண்டுகளாக விற்கப்படாமல் இருந்தது. இந்தியா முழுவதும் அச்சமான சூழலை ஏற்படுத்திய வழக்கு. சில மாதங்களாக அனைத்து செய்தி சேனல்களும் இந்த வழக்கு குறித்து பேசி வந்தன. ஆருஷி தல்வார் கொலை வழக்கின் பெயரை கேட்காதவர்களே இந்தியாவில் இருக்க முடியாது. எளிதான அழைப்பு. இந்த வழக்கின் சமீபத்திய விசாரணை குழுவுக்கு யார் தலைமை தாங்கினார்? அவரும் மற்ற நிர்வாகிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் விசாரணையின் முடிவுகளை பகிர்ந்து கொண்டனர். கொலை என்பது வேறு யாருமல்ல, ஆருஷியின் தந்தை ராஜேஷ் தல்வார். அவரது கூற்றுப்படி மே 15, 2008 இரவு ராஜேஷுக்கு ஆருஷியின் அறையில் வீட்டு வேலைக்காரர் ஹேம்ராஜ் ஆட்சேபகரமான நிலையில் இருப்பதை பார்த்து ராஜேஷ் கோபமடைந்தார். வரவேற்பறையில் இருந்த கோல்ஃப் செட்டில் இருந்து கோல்ஃப் கிளப்பை எடுத்து ஆருஷியின் அறைக்குள் நுழைந்து அந்த கால் கிளப்பால் ஹேம்ராஜின் தலையில் அடிக்க ஆரம்பித்தார். இந்த மோதலில் அந்த கோல்ஃப் கிளப் தற்செயலாக ஆருஷியின் மட்டத்தில் மோதியது. அப்போது அவரது மனைவி நுபுர் சைடு ரூமில் யார் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் வாக்களித்துவிட்டு ஆருஷி வடிவில் வந்து பார்த்தபோது கட்டிலின் ஒரு பக்கத்தில் ஹேம்ராஜின் உடல் கிடந்தது. ராஜேஷ் அறுவை சிகிச்சை பிளேடால் ஆருஷியின் கழுத்தை அறுத்துக் கொண்டிருந்தார். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் ராஜேஷ் முழு விஷயத்தையும் அவரிடம் சொன்னபோது நுபுரும் ராஜேஷுக்கு ஆதரவளிக்கத் தொடங்கினார். பின்னர் இருவரும் குற்றம் நடந்த இடத்தை மறைக்கத் தொடங்கினர். அனைத்து கைரேகைகளை அந்த அறுவை சிகிச்சை பிளேடு அகற்றப்பட்டது. அதன் பிறகு ராஜேஷ் அமர்ந்ததாகவும் மறுநாள் காலை நுபுர் வெளிப்புற கதவை உள்பக்கமாக மூடிவிட்டு ஹேம்ராஜின் ஆருஷியை தனது இந்தியர் முன்னிலையில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுவது போல் நடித்ததாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். ஏஜி அழைப்புகளின்படி இருவருமே நிறைய திட்டமிடல் வைத்திருந்தார்கள். ஆனால் கூரையில் உள்ள கூலரின் கிரிலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹேம்ராஜின் உடலை போலீசார் கண்டுபிடிப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏஜி அழைப்பின்படி ராஜேஷ் ஒரு இரக்கமற்ற கொலைகாரன் என்றும் இந்த வழக்கில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய விரும்புவதாகவும் கூறினார். ஆனால் அங்கு சிபிஐ தலைவர் மற்றும் அருண்குமார் ஆகியோர் அவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய விடாமல் தடுத்தனர். மூத்த உறுப்பினர்கள் அவர்களை தடுக்க காரணம் போதிய ஆதாரங்கள் இல்லாததுதான். ஏனென்றால் ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் ஆகியோரின் போய் கண்டறியும் மற்றும் அவர்களை சஸ்பென்ஸாக மாற்றும் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த கோல்ஃப் கிளப்பில் இரத்த உடைகளோ இருவரின் சஸ்பென்ஸோ இல்லை. இதில் கைரேகைகள் இருந்தன. ஆனால் அந்த அழைப்பை நிறுத்த அருண்குமாரின் ஏஜிக்கு வேறு ஒரு காரணம் இருந்தது. கொலையாளி வேறு யாரோ என்று அவர்கள் தெரிவித்தனர். ஏஜி அழைப்பிற்கு முன்பு இந்த வழக்கை விசாரித்து வந்த அதிகாரி அருண்குமார். அருண்குமார் ஒரு வழக்கில் 30 முதல் 2008 போலீசாரின் அசல் விசாரணைக்கு பிறகு காவல்துறையின் கோட்பாட்டை சிபிஐ உறுதிப்படுத்தும் வகையில் ஒப்படைப்பு செய்யப்பட்டது. அருண்குமாருக்கு ஒரு வழக்கு வந்தது. இதையடுத்து ராஜேஷ் தல்வாரை போலீசார் கைது செய்தனர். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை கொலைகள் ஒரே மாதிரியாக இருந்தன. போலீஸ் கோட்பாடும் ஈசி கால் போலவே இருந்தது. இதில் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ராஜேஷ் தல்வார் இருவரையும் கொலை செய்ததாக அது ஒரு போட்டி. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அன்று இரவு இருவரையும் ஆட்சேபகரமான நிலையில் பார்த்த ராஜேஷ் தல்வார் அதே கோல்ஃப் கிளப்பில் இருந்து ஹேம்ராஜை அடிக்கத் தொடங்கவில்லை. மாறாக அவரிடம் ஏதோ பேச வேண்டும் என்று கூறி ஹேம்ராஜை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அவரை கூரைக்கு அழைத்துச் சென்று ஹேம்ராஜை கனமான பொருளால் தாக்கியுள்ளார். பின்னர் சுறா பாக்கெட்டால் அவரது கழுத்தை அறுத்தனர். பின்னர் கீழே இறங்கி கோபத்தில் அவரது முதுகில் மது அருந்திவிட்டு தனது மகள் ஆருஷியின் அறைக்கு சென்று கூர்மையான வயது பீபின் என்பவரால் கழுத்தை அறுத்தார். மறுநாள் காலையில் கொலை குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்காமல் அக்கம் பக்கத்தினரை திரட்டி தடயங்களை சேகரித்து தன் வீட்டிற்கு ஏராளமான கைரேகைகள் வரும். போலீசாரின் கருத்தை முதலில் உறுதி செய்தவர் அருண்குமார்.
அவரது வீட்டிற்குள் யாரோ வந்து தனது மகளின் கழுத்தை அறுத்துவிட்டார்கள். அது எப்படி சாத்தியம் என்று அவருக்கு தெரியவில்லை என்பது பெரிய கேள்வியாக இருந்தது. இவ்வாறு ராஜேஷ் நுபுர் தெரிவித்தனர். இப்படி ஒரு குளறுபடியால் அவரது அறையில் நிறைய சத்தம் வரும். அதனால் அறைக்கு வெளியே எதுவும் கேட்கவில்லை. இதையடுத்து அவரது அறையின் ஒலி பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அவரது அறையில் எந்த சத்தமும் இல்லை என்பது தெரிய வந்தது. பின்னர் அருண்குமார் மீண்டும் விசாரணை நடத்தி ஹேம்ராஜின் அறையின் புகைப்படங்களை பார்த்தார். அதில் அவர் குழியில் 3 புள்ளிகளை கண்டார். பின்னர் அவரது அணி கிருஷ்ணராக விளையாடியது. ராஜ்குமார், ஷம்பு மண்டல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உளவியல் பரிசோதனைகள் மற்றும் நார்கோ சோதனைகள் நடத்தப்பட்டன. ஏனென்றால் ராஜேஷ் தல்வாரின் கிளினிக்கில் வேலை பார்த்தவர் கிருஷ்ணா. இவர்தான் ஹேம்ராஜ் மற்றும் ஆருஷியின் உறவு மற்றும் ராஜேஷின் தகாத உறவு குறித்து போலீசாரிடம் தெரிவித்தார். கிருஷ்ணாவும் நார்கோ டெஸ்டில் கிருஷ்ணா கூறியதை கேட்டு அருண்குமாருக்கும் மயக்கம் ஏற்பட்டது. ஹேம்ராஜ் நேபாளத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டியதாகவும் அதன் மகிழ்ச்சியில் அன்று இரவு அவர்கள் அவரது அறையில் விருந்து சாப்பிட்டதாகவும் கிருஷ்ணா ஒப்புக்கொண்டார். அப்போது ஆருஷியை நேசித்து இளவரசர் குடிபோதையில் அவள் அறையை நோக்கிச் சென்றார். கிருஷ்ணனும் மண்டலும் அவரை பின்தொடர்ந்தனர். ஆருஷியின் அறைக்குள் நுழைந்த ராஜ்குமார் ஆருஷி கூச்சலிடுவதற்குள் அவர் மீது வலுக்கட்டாயமாக தாக்க முயன்றார். அப்போது கிருஷ்ணர் கத்தியால் அவரது தலையில் அடித்து பின்னர் அந்த இரத்தத்தின் உடற்திறன் கொண்ட அதே குக்கரியை அவரது கலைஞரிடம் கொடுத்தார். எனவே அந்த நபர்கள் அவரை மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் அந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். அவரது உடலை மறைக்க அதன் மீது குளிர்ந்த உருளை ராஜ்குமாரும் ஷம்பு விளிம்பும் படர்ந்தது. அதுபோன்ற ஒரு கதையை வெளியிட்டது. அவரது குழுவினர் கிருஷ்ணாவின் வீட்டிலும் சோதனை நடத்தினர். அங்கு அவர்கள் தலையணை உரைகள் மற்றும் குக்கரிகளை கண்டனர். அவரது குழுவினர் ராஜேஷ் தல்வாரை விடுவித்து கிருஷ்ணா, ராஜ்குமார், ஷம்பு ஆகியோரை கைது செய்தனர். ஆனால் இந்த திருட்டிலும் சில சிக்கல்கள் இருந்தன. முன்னதாக நார்கோ சோதனைகள் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படவில்லை. எனவே கிருஷ்ணா மற்றும் ராஜ்குமாரின் ஒப்புதல் வாக்குமூலத்தை உறுதியாக நிரூபிக்க முடியவில்லை. இரண்டாவதாக, கிருஷ்ணாவின் குடும்பத்தினர் கொலை நடந்தபோது அவர் ஏன் அவரது அறையில் இருந்தார்? ராஜ்குமாரின் முதலாளியும் ஷம்பு மண்டலின் முதலாளிகளும் இருவருக்குமே இதையே சொன்னார்கள். கிருஷ்ணாவின் அறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட 3வது குக்கரி கத்தியில் மனித இரத்தத்தின் தடயம் எதுவும் இல்லை. அப்போது அருண்குமார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முயன்றார். எனவே அவர் தகவல்களை சரியாக பெறவில்லை என்ற அடிப்படையில் அவரது குற்றப்பத்திரிகையும் நிராகரிக்கப்பட்டது. மேலும் ஷம்பு மண்டலை கட்டாயப்படுத்தி வெளியே கொண்டு வந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஏனெனில் அதை நிரூபிப்பதற்கான குழுவின் விசாரணையும் கோட்பாடும் சிபிஐ உறுப்பினர்களிடம் உறுதியான ஆதாரம் இல்லாததால் பொது ஒப்புதலுடன் சிபிஐ கூட்டத்தில் குற்றப்பத்திரிகைக்கு பதிலாக இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டது. பிப்ரவரி 9, 2011 அன்று மாஜிஸ்திரேட் பிரீத்தி சிங் சிபிஐயின் மூடல் அறிக்கையை குற்றப்பத்திரிகையாக மாற்றினார். ராஜேஷ், நுபுர் ஆகியோர் மீண்டும் வரவழைக்கப்பட்டனர். இந்த முடிவை எதிர்த்து ராஜேஷ் மற்றும் நுபுர் ஆகியோர் அலகாபாத் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். அவை 2 படிப்புகளிலும் நிராகரிக்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி ராஜேஷ், நுபுர் மீதான விசாரணை தொடங்கியது. நவம்பர் 25, 2013 அன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்தது. ஆருஷியும் ஹேம்ராஜும் இந்த கொலைகளில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு எவிடன்ஸ் டிஸ்ட்ரேஷன் மிஸ்லீடிங் என்ற பெயரில் கொலை செய்ய நோய்க்கு மாறி தவறான எஃப்ஐஆர் பதிவு செய்வதன் மூலம் நவம்பர் 26ஆம் தேதி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 2014 ஜனவரியில் இதை எதிர்த்து ராஜேஷ், நுபுர் ஆகியோர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். மற்றும் 2017 அக்டோபரில் 12 போதிய ஆதாரங்கள் இல்லாததால் உயர் நீதிமன்றம் அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்தது. இது யாராலும் தீர்க்க முடியாத வழக்காக மாறியது. ஆருஷி மற்றும் ஹேம்ராஜுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஆருஷியை கொன்றது யார் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற சுவாரஸ்யமான கிரைம் கதைகளுக்கு சந்தா செலுத்துங்கள். கிமாயா கிரைம் ஷோ.